Hi friends, Hindu Editorial இன்னைக்கு வந்த முக்கிய நியூஸ் என்ன அப்படினு பார்க்கலாம். அதே சமயம் ஆங்கில வார்த்தைகளை பிக்சர் அடிப்படையில் எப்படி நம்ம ஈஸியா மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்தது. இதுல குறிப்பா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சண்டிகர் இந்த 3 மாநிலங்கள்ல மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவு. அந்த பின்னடைவு வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. பயம்ன்றதை நம்ம இங்கிலீஷ்ல வந்து rattled அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 குறிப்பிட்ட மாநிலங்கள்லயும் பாரம்பரியமா பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்துக்கு தான் அவங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாரம்பரியம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அந்த மக்கள் இவங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சதை அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அந்த மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்னா அரசியல்ல சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல manoeuvre அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது reservation. அது என்னப்பா reservation அப்படின்னு கேட்கும்போது 10% வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புளுக்கு வந்து reservation. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாரோட வருமானம் எல்லாம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கோ, அதே சமயம் அவங்க அதர் கேட்டகரியில இருக்காங்க, அதாவது ஜெனரல் கேட்டகரியில இருக்காங்க, அவங்களுக்கு 10% வந்து அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து டோட்டலா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எல்லா ரிசர்வேஷனும் சேர்த்து 50%க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா வந்து கட்டாயமா வந்து சட்டத்தோட ஒப்புதல் வாங்க வேணும். அதாவது சட்டம் தெரிஞ்சவங்க அவங்க வந்து இதை வந்து சரிபார்ப்பாங்க. சரிபார்க்கிறதுன்றது வந்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த சட்டம், அதாவது இந்த 10% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புளுக்கு கொண்டு வரக்கூடிய சட்டமானது கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா இப்போ ப்ரெசண்டா இருக்கக்கூடிய 50% அப்படின்ற அந்த பேலன்ஸ் வந்து மீறப்படும். இந்த மீறப்படுறது வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து breached அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்ன மீறப்படும் அப்படின்னு பார்த்தா ரிசர்வேஷன் அப்படின்னு வர்றது 50% கேட்டகரிஸ்க்கும், ரிசர்வேஷன் இல்லாம அப்படின்றது 50% கேட்டகரிஸ்க்கும் அப்படின்றது இப்போ ப்ரெசண்டா இருக்கிறது. ஆனா இப்போ வந்து 10% வந்து எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக 10% கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு 50% ரிசர்வேஷன் பிளஸ் இந்த ஒரு 10% சேர்க்கும்போது 60% மாறிடும். அப்புறம் வந்து ரிசர்வேஷனே இல்லாதது 40% மாறிடும். அப்போ அது ஒரு பேலன்ஸ் அங்க இல்லாம போயிடுது. சரிங்களா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இன்னொரு கருத்துக்கள் சொல்லப்படுது. என்னன்னா கண்டிப்பா அந்த ஜெனரல் கேட்டகரி பீப்புள்லையும் பார்த்தீங்கன்னா தகுதியுடைய மக்கள் ஆனா வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தகுதியுடைய அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிசர்விங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே சமயம் நம்ம சமநிலையை பாதுகாத்தே தீரணும் அப்படின்னு இன்னொரு கருத்து நிலவுது. சமநிலை அப்படின்றது 50% ரிசர்வேஷன், 50% நான் ரிசர்வேஷன், இதுதான் சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லா விஷயங்களும் முற்றிலும் நம்ம எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இந்த முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முற்றிலும் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல வந்து solely அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுவா இருந்தாலும் சரி பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கான வொக்காபுலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயமுறுத்தி இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பேய் இருக்க மாதிரி ஒரு பாவனையை நமக்கு கொடுக்குது. இதை இங்கிலீஷ்ல வந்து rattled அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, ட்ரெடிஷனல் பாரம்பரியம், நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற விளையாட்டுகளே உங்களுக்கு தெரியும். பாருங்க, கில்லி ஆடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாடுறது, அதே மாதிரி தாயபாஸ் விளையாடுறது, அதே மாதிரி நொண்டி விளையாடுறது. ஸோ இந்த விளையாட்டுகள்லாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். பாரம்பரியம்ன்றது இங்கிலீஷ்ல நம்ம ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். manoeuvre அதாவது மாற்றம். பாருங்க, இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்க்ரூட்டினி சரிபார்ப்பு. சரிங்களா? இப்போ நீங்க செய்யற விஷயத்த செய்யலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சரி பார்த்து சொல்றது, அது வந்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். breached அதாவது மீறப்படுறதுன்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பல பேரோட தகவல்கள் வந்து சூறையாடப்பட்டது, அதாவது டேட்டா பிரீச். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேஸ்புக்ல கொடுக்குறோம் போது அது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு நம்பி தான் கொடுக்குறோம். பட் அது வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பிரீச் ஆயிருக்கு, அதாவது மீறப்பட்டிருக்கு. வேற ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான யூஸுக்காக அந்த டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு
அல்லது அவங்களே திருடி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ மீறப்படுறதுன்றது இங்கிலீஷ்ல வந்து பிரீச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, உழைக்க யார் தகுதி இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இந்த உலகத்துல எதை வேணா சாதிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்கேன். ஸோ தகுதியுடைய அப்படின்றத இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிசர்விங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். parity, சமநிலை, ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா சமநிலையை நாம எல்லா விஷயங்கள்லையும் வந்து கொடுக்கறது. சரிங்களா? இது சமநிலை. ஸோ parity அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். solely, தனிமையா பார்த்தீங்கன்னா முற்றிலும். இந்த இடத்துல solelyன்றது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல solely அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முற்றிலும் அல்லது தனியா இருக்கிறது ரெண்டுமே வந்து நம்ம வச்சுக்கலாம். solely. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயம் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Till then, it's bye from Balaji. Take care of your preparation. All the best.